அனைவருக்கும் வணக்கம். நீ புத்தகம் படிப்பதில் ஆர்வம் காட்டு, அது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 சாப்டர் 6 பார்க்குறோம். ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 63 to 93 இருக்குது. இந்த பிஎன்எஸ்எஸ்ல டோட்டல் செக்ஷன் 531, டோட்டல் சாப்டர் 39. சரி, இப்போ இதில் சி பார்க்குறோம். ஏபி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ சி என்ன? ப்ரக்ளைமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட், அதாவது தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தல் மற்றும் அந்த சொத்தினை பற்றுகை செய்தல். இது 84 to 89 செக்ஷனில் இருக்குது. இப்போ இதனுடைய சப்டைட்டில் கடைசி செக்ஷன் 89 பார்க்க போகிறோம். 89 என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்பீல் ஃப்ரம் ஆர்டர் ரிஜெக்டிங் அப்ளிகேஷன் ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆஃப் அட்டாச்டு ப்ராப்பர்ட்டி. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி இதில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீதிமன்றமானது பற்றுகை செய்து விட்ட பிறகு என்ன பண்ணுறாரு? பாதிக்கப்பட்ட நபர் அப்ளிகேஷன் போகிறாரு அதை மீண்டும் பெறுவதற்காக. அதனை என்ன பண்ணாங்க? தள்ளுபடி செய்து ரிஜெக்ட் செய்து உத்தரவு செய்தால் அந்த உத்தரவின் மீது எங்கே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த செக்ஷன் 89. எங்கன்னு பார்ப்போம். எனி பர்சன் ரெஃபர்ட் டு இன் செக்ஷன் 88 subsection 3 who is aggrieved by any refusal to deliver property or the proceeds of the sale thereof may appeal to the court to which appeals is ordinarily lie from the sentence of the first mentioned court. அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த கார் இருக்குது, அதே மாதிரி இந்த வீடு இருக்குது, இதெல்லாம் பண்ணது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சொந்தமானது இது. இப்போ என்ன பண்ண நீதிமன்றம், இது உதாரணத்துக்கு பார்த்தலாம், இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் திருவள்ளூர். அங்கே என்ன பண்ணுறாங்க? எனக்கு ப்ரக்ளைமெண்ட் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அட்டாச் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டியை. அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாம் செய்த பிறகு நான் என்ன செய்கிறேன்னா, ஆல்ரெடி பார்த்தல, அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது 88 subsection 3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நான் அப்ஸ்காண்ட் ஆக மாட்டேன், அதாவது தலைமறைவு ஆக மாட்டேன், அதே மாதிரி என்ன நானே மறைத்து கொள்ள மாட்டேன் என்று என்ன பண்ண நிரூபித்து கோர்ட்டு சொல்லுகின்ற போது அப்போ ஒரு அப்ளிகேஷன் போகிறேன், எனக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன்னு. அப்போ இந்த இரண்டு சூழ்நிலையிலையும் நீதிமன்றமானது என்னிடம் பொறுப்பதற்கு என்ன பண்ணாங்க? அதை மறுத்து விடுகிறார்கள், ரெஃப்யூஸ் பண்ணி விடுகிறார்கள், அல்லது என்னுடைய மனுவை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே நான் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்றார். அப்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டரு என்ன உத்தரவாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சாதாரணமாக எங்கே நம்ம அப்பீல் போடுவோம்? கோர்ட் ஆஃப் செஷனில் போடுவோம். அவ்வாறே தான் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்லையும் கோர்ட் ஆஃப் செஷனில் தான் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் செக்ஷன் 89 ஆஃப் BNSS 2023. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் எந்தெந்த சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகளில் உள்ளது என்பதை பார்ப்போம். முதல்ல பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 பார்ப்போம். சாப்டர் 31 செக்ஷன் 413 to 435 அப்பீல்ஸ். ஏற்கனவே சாப்டர் 29 இருந்தது, 372 to 394. சரி, அப்புறம் செக்ஷன் 86 ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரக்ளைம்டு பர்சன். தேடப்படும் குற்றவாளியினுடைய சொத்துக்களை பற்றுகை செய்தல், அதே போல் அடையாளம் காணுதல். செக்ஷன் 87 கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் டு அட்டாச்மெண்ட். அப்படின்னா அந்த பற்றுகை செய்தலை பற்றிய அவரை உரிமை கூறுதல் மற்றும் அதே போன்று ஆட்சேபனை தெரிவித்தல். 88 ரிலீஸ், சேல் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் அட்டாச்டு ப்ராப்பர்ட்டி. அது பற்றுகை செய்யப்பட்ட சொத்தினை என்ன பண்ணுறது? விடுவித்தல் அல்லது விற்பனை செய்தல் அல்லது என்னது அல்லது அதை மீண்டும் பெறுதல். சரி, அடுத்து 36 சாப்டர் 36 டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 497 to 505 வரைக்கும் இருக்கின்றது. ஓகே, அதாவது எவ்வாறு அந்த ப்ராப்பர்ட்டியை அதாவது டிஸ்போஸ் செய்தல் என்பதை பற்றி சொல்கின்றது. அடுத்து செக்ஷன் 111D ப்ராப்பர்ட்டி என்றால் என்ன என்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து செக்ஷன் 107 அட்டாச்மெண்ட்டு, ஃபர்ஃபிக்சர் ஆர் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தினை திரும்ப பெறுதல் அல்லது பறிமுதல் செய்தல் அல்லது என்ன பண்ணுறது? பற்றுகை செய்தல். அடுத்து செக்ஷன் 117 சீசர் ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தினை பற்றுகை செய்தல் அதே போன்று கைப்பற்றுதல் பற்றி சொல்லியிருக்கிறது. அடுத்து பாருங்கள், செக்ஷன் 512 டிஃபெக்ட் ஆர் எரர் நாட் டு மேக் அட்டாச்மெண்ட் அன்லாஃபுல்.
இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க, பற்றுகை செய்துட்டாங்க, அதில் வந்து குறைபாடு ஏற்படுகிறது அல்லது தவறு ஏற்பட்டால் அது சட்டப்படி அதை பாதிக்குமானால் பாதிக்காது. அடுத்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 சாப்டர் 32 ரூல் 257 to 263 டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லியிருக்கோம். சாப்டர் 21 அப்பீல்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், மேல்முறையீடுகளை பற்றி. எந்த ரூல்லேருந்து எந்த ரூல் வரைக்கும்? ரூல் 118 to 138. அதே மாதிரி சாப்டர் 23 ஹைகோர்ட்ஸ் அப்பீல், உயர் நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். எந்த விதியிலிருந்து எந்த விதி என்றால் ரூல் 148 to 189. அப்புறம் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1897 செக்ஷன் 26 இமூல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து. செக்ஷன் 36 நான் போச்சுங்க, மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963. இதில் ஒரு ட்ரையாங்கிள் சொல்கிறேன் பார்த்துங்க. 5, 6, 7 இந்த எப்படி 5 ஆரம்பிக்குதுன்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் 5 என்ன பண்ணிட்டேன், எஸ் ஞாபகம் வரும். அப்போது 5, 6, 7 இந்த ட்ரையாங்கிள் போட்டுங்க. 5 நான் சொல்லுது ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. அது எவ்வாறு அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃபில் குறித்த வகை பரிகார சட்டம் இருக்குதுல்ல, அதோட சொத்துக்களை எவ்வாறு பெறுதல் என்பதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்புறம் சூட் பை பர்சன் டிஸ்போசல் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்தினே அவர் வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக என்ன பண்ணும், உரிமை வழக்கு தொடுத்தல். 7 ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையம் சொத்தாக இருந்தால் எவ்வாறு அதை திரும்ப பெறுதல். அப்புறம் இந்த PMLA அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1U ப்ராப்பர்ட்டி. அடுத்து செக்ஷன் 5 அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ்டு இன் மணி லாண்டரிங். இந்த ஆக்டில் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கின்ற, அதாவது பங்கெடுத்திருக்கின்ற அந்த பணத்தில் என்ன பண்ணுது, அது அட்டாச் பண்ண பற்றுகை செய்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 எங்கே சொல்லப்படுதுன்னா, இப்போ ஆர்டிகல் 300 A பர்சன் நாட் டு பி டிப்ரைவ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா, சட்டப்படி அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொத்துரிமையை என்ன பண்ணுது, அவருக்கு அப்படியே இருக்குது, அவர் டிப்ரைவ் பண்ணது அவரிடமிருந்து பறிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே ஆர்டிகல் 19 கிளாஸ் 1F சொல்லியிருப்பாங்க, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே கான்ஸ்டியூஷன் ரைட் இருக்குது, தவிர ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வர இல்லை. ஓகேவா? BNS பாரதிய நியாய சன்னிதா 2023 செக்ஷன் 221 மூவல் ப்ராப்பர்ட்டி, ஏற்கனவே 22 இருந்தது IPCயில். அப்புறம் இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 ஏன்னா இது அப்பீல் பற்றி சொல்கிறதுனால இந்த பிரிவு 21 சப்செக்ஷன் 2 நோ அப்பீல் ஷல் லை எனி கோர்ட் எகெயின்ஸ்ட் த அவார்டு. இப்போ லீகல் எய்டு மூலமாக ஒரு அவார்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு இருக்குதுன்னா நோ. அடுத்து பார்த்தீங்கன்னா BSA பாரதிய சாட்சி அதிநயம் 2023 செக்ஷன் 119 ஏற்கனவே செக்ஷன் 140 இருந்து ப்ரிசம்ஷனை பற்றி, இது டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்காது, இருந்தாலும் ரிசம்பிளாக இருந்தாலும் போட்டிருக்கேன். கோர்ட்டுமே ப்ரிசியூம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டைன் ஃபேக்ட்ஸ். இப்போ ஒரு திருட்டு பொருள் நடந்திருக்கு, உடனே ஒருத்தர்கிட்ட அந்த திருட்டு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், இல்லை அவன் திருடனாக இருக்கிறத அதை நீதிமன்றம் அனுமானித்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது எதில் சொல்லியிருக்கோம், இல்லஸ்ட்ரேஷன் ஏவில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா CPC கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 என்ன பண்ணுறது, இங்கே செக்ஷன் 2 13 மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்தை பற்றி என்னன்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 17 சூட் ஃபார் இமூவல் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் வித்தின் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் டிஃபரண்ட் கோர்ட்ஸ். அதாவது அந்த அதிகார வரம்புலாம் இருக்குது, ஆனால் பல்வேறு நீதிமன்றங்களாக இருக்கின்ற போது எவ்வாறு அதை அந்த உரிமை வழக்கு தொடுத்தல் என்பது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி செக்ஷன் 18 பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட் வேர் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ் ஆர் அன்சர்டைன். அதாவது அந்த நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிச்சயத்தன்மை இல்லாமல் இருக்கின்ற போது எவ்வாறு அதனை அந்த வழக்கு தொடுத்து பெறுதல் என்பதை பற்றி சொல்லவும். செக்ஷன் 60 ப்ராப்பர்ட்டி லயபிள் டு அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் இன் எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி. அதாவது எவ்வாறு அந்த பற்றுகை செய்தலுக்கான உரிமை பற்றியும் பிறகு என்ன பண்ணுது அது எவ்வாறு நிறைவேற்றுவதற்கான ஆணை என்பதை பற்றி சொல்லியிருக்கோம். டிகிரினா ஆணை. த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 செக்ஷன் 2 9 மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்துக்கள். முன்ன அசையா சொத்துக்கள் இம்மூவல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே மூவல் ப்ராப்பர்ட்டினா எதெல்லாம் வரும் சொல்லியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் TP ஆக்ட் சொல்கிறல 1882 செக்ஷன் 3 இம்மூவல் ப்ராப்பர்ட்டி என்றால் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கும், அசையா சொத்துக்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988
சாப்டர் 4 கேபிட்டல் ஏவில் அட்டாச்மெண்ட் அண்ட் ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பற்றுகை மற்றும் பறிமுதல் செய்தல் சொத்துக்கள் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இவ்வாறாக நாம் ஒவ்வொரு பிரிவு படிக்கின்ற போது இந்த மாதிரி தொடர்புடைய பிரிவுகள் எந்தெந்த சட்டங்களில் எந்தெந்த பிரிவுகளில் இருக்கிறது படித்தால் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நாங்கள் மேக்சிமம் அந்த ப்ராப்பர்ட்டி, அட்டாச்மெண்ட்டு, அதே போல் வந்து அப்பீல் பற்றி கூறியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது புதியதாக இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். எங்களுக்கும் மற்ற பார்க்கின்ற அவர்களுக்கும் உபயோகம் இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.